வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம சமைக்கிறப்ப என்னென்ன பொருள்லாம் வேஸ்ட் ஆகுதோ அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை பயனுள்ளதாக மாற்றி நம்மளுடைய கார்டனுக்கு எந்த அளவில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது உடனடி உரமாக எப்படி கொடுக்கலாம், நம்மளுடைய பயிர்களெல்லாம் எப்படி செழிப்பாக வளர வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சமைக்கிறப்ப உள்ள காய்கறி தோல்லாம் வச்சு நம்ம உரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதுவும் நம்ம ப்ராப்பராக நம்ம செஞ்சால் தான் அது பூச்சிகள்லாம் இல்லாமல் புழுக்கள் வராமல் நம்ம அதை ரெடி பண்ண முடியும். இதை நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்தி நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற நம்ம கிச்சன் பொருளை வச்சே நம்ம செடிங்களுக்கு நல்ல சத்தான உரமாக நமக்கு கொடுக்க முடியும். லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம டெய்லியுமே நம்ம ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா செழிப்பாக நம்ம வளரும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தினமும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகளோட தோலெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபர்டிலைசர் பண்ண போகிறோம். குறிப்பாக வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பூச்சிகள் தொல்லையிலேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்க முடியும். தினமும் நீங்கள் சமையலுக்கு எந்த காய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காயோட தோல்கள் எல்லாமே நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ டெய்லி எல்லார் வீட்லேயுமே நம்ம போடுவோம். அந்த டீ பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த டீ பவுடர் நம்ம பால் கலக்காத டீ பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே நம்ம டெய்லியும் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். கூடவே டெய்லியும் நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம முட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதோட தோல் எல்லாமே நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா அதோட தேங்காய் துருவல் நம்ம சக்கை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே நம்ம வச்சு இப்போ ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுவோம். தினமும் நம்ம வீடுங்களில் சமைச்சு முடித்த உடனே இருக்கிற அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேஸ்ட்டான காய்கறி தோல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒருவேளை அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு தண்ணி இதெல்லாம் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. காய்கறி தோல் எல்லாமே நல்லா ஊறி வந்த பிறகு அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை நம்ம டைரெக்டாக நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம். காய்கறி தோல்களை நம்ம குறைஞ்சது 5 மணி நேரத்துலேருந்து 1 வாரம் வரைக்குமே நம்ம ஊற வச்சு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊற வச்சு ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊற வச்ச பிறகு அதில் உள்ள தோல்கள் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துடலாம். நாம் சேர்த்த காய்கறி தோலெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் ஊறுதோ அந்த அளவுக்கு தண்ணியோட கலர் நல்லாவே மாறி இருக்கும். ஊற வச்சு நம்ம காய்கறி தோலை நம்ம வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. அதை நம்ம கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் கூட நம்ம சேர்த்துடலாம். இல்லை அப்படின்னா செடிங்களோட வேர்கள் பக்கத்தில் கூட நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா காய்கறி தோல் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே நல்ல புளிச்ச மோரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளிச்ச மோரை நம்ம சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே செடிங்களுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மோரை நம்ம இப்போ காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு மோர் புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அது செடிங்களுக்கு ஒரு நல்ல உரமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற பொருள் வாழைப்பழத்தோல். நம்ம வாழைப்பழத்தோல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட நம்ம கலந்துடலாம். ஒருவேளை நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, வீணாக போன வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, இது கூடவே நம்ம அரைச்சி கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். நல்லா நைஸாக நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம இதை கூட கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம டீ பவுடரை சேர்க்க போகிறோம். எப்போயுமே டீ பவுடரை நம்ம ஈரத்தோடு சேர்க்கக்கூடாது. நம்ம வடிகட்டின பிறகு அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்ல உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கணும். அந்த பவுடரை நம்ம இது கூட நம்ம இப்போ கலந்துக்கலாம். இப்போ நம்ம காய வச்ச டீ பவுடர்லேருந்து 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 3 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு டீ பவுடரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற பொருள் வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை பறித்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நல்லா நிழல் காய்ச்சலாம், நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது எப்போல்லாம் லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம தயார் பண்ணுறோமோ அப்போல்லாம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தண்ணியோடு கலந்து செடிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா செடிங்களில் பூச்சிகள் வராமல் இருக்கும். இந்த வேப்ப இலைகளை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கையால் வச்சு நீங்கள் நல்லா உடச்சி விட்டிங்கனாலும் நல்லா தூளாக ஆகிடும். இதை நம்ம இதிலேருந்து கலந்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேப்ப இலை பொடியை நான் இது கூட கலந்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் சேர்த்து கலந்து ரெடி பண்ணியிருக்க லிக்விட் ஃபர்டிலைசரை உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிற பொருளையே நம்ம கலந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாம் இதில் கலக்கிற பொருள் எல்லாம் கரெக்டான அளவில் தான் கலக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட குறைச்சல் வந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நாம் கலந்து வச்சுருக்க லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம டைரெக்டாக வந்து செடிங்களுக்கு ஊற்றிடலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம வந்து செடிங்களுக்கு வந்து தெளித்து விடலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக வந்து கப்பாலேயே நம்ம வந்து கொண்டு வந்து செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதை நம்ம ஒவ்வொரு கப்பாக எடுத்து நம்ம வந்து வச்சுருக்க செடிங்களுக்கு வந்து நம்ம வந்து வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா வந்து ஊற்றி விட்டுறலாம். இது செடிங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொடுத்தா போதும். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து காய்கறி தண்ணியை மட்டும் ஊற்றுறீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்து சேர்க்கலாம். ஒவ்வொரு செடியை நம்ம வந்து இப்போ செடிங்களுக்கெல்லாம் வந்து ஊற்றிட்டு வந்துடுவோம். நாம் இப்போ லிக்விட் ஃபர்டிலைசருக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பவுடர் ஆக்கி நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த டீ பவுடர், முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், வேப்ப இலை இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து வெயிலில் காய வச்சு இதை வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா முட்டை ஓடலாம் இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கூட வாடையே இல்லாமல் இருக்கும். வாழைப்பழத்தோலை நல்லா வந்து காஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்ச வாழைப்பழத்தோலை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து நல்ல பொடியாக நமக்கு வந்து வந்துடும். ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாகவே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றி வச்சுருவோம். அதே ஜார்லேயே நம்ம முட்டை ஓடையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்குவோம். நம்ம அடிக்கிறப்ப நல்லா வந்து கோலமாவு பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம இதையும் எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை ஓடோட பவுடர், வாழைப்பழத்தோலோட பவுடர், டீ பவுட்ரு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பலையும் நம்ம வந்து சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். எல்லா பொருளையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ இதை செடிகளுக்கு போட்டுடலாம் நம்ம. இப்போ நம்ம கலந்து வச்ச பொடியை நம்ம இதை எடுத்து வந்து செடிங்களுக்கு வந்து போட்டுடலாம். நாம் கலந்து வச்ச பொடியை செடிகளோட வேர் பகுதியில் நம்ம இதை எடுத்து தூவி விட்டுட்டு இதை ஒரு ஃபோர்க்காலேயோ இல்லை ஒரு குச்சியாலேயோ நல்லா வந்து மண்ணோட நம்ம வந்து கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு அதில் நம்ம வந்து தண்ணியை நம்ம வந்து உடனே வந்து தெளிச்சிடலாம். அப்போ தான் வந்து அது மண்ணோட நல்லாவே வந்து அந்த உரங்கள் எல்லாமே வந்து இறங்கி செடிகளில் போய் சேரும். இந்த மாதிரி மண்ணோட சேர்த்து நம்ம வந்து இதை வந்து கலந்து விட்டுருவோம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனையோ இல்லை ஃபோர்க்கையோ வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். உரங்கள் போட்ட பிறகு நம்ம கண்டிப்பாக வந்து செடிங்களுக்கு வந்து தண்ணி விடணும். தேவையான அளவு இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா ஊற்றிடுவோம் நம்ம இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.